இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. எதனாச்சும் ஒரு அரசு வேலை கேட்டுக்கிட்டே இருக்கோம். 3 பிரைஸ்ல எடுத்தவங்க அவங்ககிட்ட கேட்கிறோம், ஐயா ஏன் ஊருக்கு பெருமையா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 15ஆம் தேதி அன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கியது. மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மூர்த்தி மாடுபிடி வீரர்களுடன் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்ற பின்னர் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் 600 வீரர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 573 பேர் களத்திற்கு வந்திருந்தனர். இதில் 12 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் மொத்தம் 561 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். இறுதிச் சுற்று உட்பட மொத்தம் 12 சுற்றுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. போட்டியின் போது மாடுபிடி வீரர்கள் 27 பேரும், மாட்டின் உரிமையாளர்கள் 21 பேரும், பார்வையாளர்கள் 9 பேரும் என மொத்தம் 57 பேர் காயமடைந்தனர். இதில் பலத்த காயமடைந்த 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாடுபிடி வீரர்களில் முதலிடம் பிடித்த வளையங்குளம் பாலமுருகன் 22 காளைகளை அடக்கி சாதனை படைத்தார். அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான கார் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். சிறந்த காளைக்கான பரிசாக அவனியாபுரம் மிருமாண்டி பிரதர்ஸ் காளை தேர்வு செய்யப்பட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் பரிசு வழங்கப்பட்டது. போட்டியின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர். பொங்கல் திருவிழாவின் முதல் மிகப்பெரிய நிகழ்வான இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பெரும் உற்சாகத்துடன் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பாலமேட்டில், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதில் பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். விளாச்சேரி விஸ்வ எனக்கு ரொம்ப அண்ணனை கூட பிறந்த அண்ணன். அவன் இல்லாட்டி நான் அந்த நிலைமைக்கு வெளியே வந்திருக்க முடியாது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றதுக்கு வார்த்தை இல்லைண்ணே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதான சின்ன பிள்ளைல இருந்து ஒரு எய்ம்ல தானே இருந்தோம். சின்ன பிள்ளைல இருந்து ஆசை, இது கனவு. சின்ன பிள்ளைல இருந்து ஆசை, அந்த ஆசை நிறைவேற்றனுக்காண்டி தானே எவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. விசாலி சக்தி எல்லாம் என் அண்ணன் பாண்டியனே எல்லா பேத்துக்குமே சொல்ற ஒண்ணு சொல்ல முடியல. எங்க அண்ணன் அவங்க எல்லாம் நாலு அண்ணன் இந்த டயத்துல. விளாச்சேரி விஸ்வ அண்ணே பயல் கடை சூப்பர். எல்லாருமே ரொம்ப நன்றி. நான் வளையங்குளம் பாலனே. கவர்மெண்ட்ல ஒரே ஒரு கோரிக்கை தானே வைக்கிறேன், எல்லா வீரர்களும் வைக்கிற மாதிரி தான் நானும் வைக்கிறேன். எதனாச்சும் ஒரு அரசு வேலை கேட்டுக்கிட்டே இருக்கோம். 3 பிரைஸ்ல எடுத்தவங்க அவங்ககிட்ட கேட்கிறோம், அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதனாச்சும் நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. அதுக்கு தானே மைக்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்கண்ணே. அவரு நம்மள சொல்லு நான் போய் கேட்டேன், அவங்க மறுத்துட்டாங்கண்ணே. அங்க வச்சுதானே நல்லாடி எல்லாரும். ஆமா அரசு வேலை கேட்டதுக்குல மைக்ல பேச, அதுக்காண்டி பேசுறதுக்காண்டி கேட்டேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு மரியாதை சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கு மைக் தர மாட்டேன். எனக்கு ஒரே பெருமை, என் நண்பன் இவன். நானும் இன்னைக்கு நேரத்துல என் நண்பன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கேன். என் நண்பன் இவன் யாருன்னா என் நண்பனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவுத்துட்டோம். ஆனா நாங்க உண்மையில அவன் சாக்கு, நானும் சாக்குது. எனக்கு 5 மணி வரைக்கும் ரிசல்ட்டே தெரியாது. மாப்பிள்ள ஒரு தகவல் சொன்னாப்புல, என் மாப்பிள்ள சுபாஷ் காண்டி நான் உண்மையை சந்தோஷம். ஐயா மூர்த்தியாவுக்கு மிகப்பெரிய நன்றி. நினைச்சு கூட பார்க்கல, நான் மூர்த்தியா கூட இப்படி இப்ப எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐயா நான் மூர்த்தியா பார்ப்பேன். என்னுடைய அண்ணன் விமலனும் மாவட்ட மணிமாறனும் கூப்பிட்டு நான் மூர்த்தியா போய் என் நன்மையினோட போய் பார்ப்பேன். என் டீமை கூப்பிட்டு நான் போய் கண்டிப்பா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். எங்களுக்கு அவனியாத்துல விவசாயத்தானே என்ன செய்ய போறோம். அவன்கிட்ட கடமாடு கிடக்கல, 2 கடமாடு கிடக்கல. எனக்கு வயசு 31 வயசு, அவனுக்கு 32 வயசு. அவங்க அப்பா ஆரம்ப காலத்துலேருந்து வளர்க்குறாரு. அவங்க மஞ்சட்டு மாடு வளர்க்குறாங்க. அவ்வளோதான், நமக்கு அதே பெருமை இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் ஊருக்கு ஐயா, ஏன் ஊருக்கு வாங்குறேன் எனக்கு பெருமையா. நான் 10 யோசிக்கவே இல்லையா. மாடு
பேடிக்காட்டுல அந்த காலத்துல இல்லைங்க அதெல்லாம் அப்படி அவுத்தது. இப்ப அதுக்கடுத்து இப்படி பல நெறிமுறையில் டோக்கன் வாங்க இது சிரமப்பட்டான். ஏன் போட்டு இப்ப இன்னைக்கு இந்த ஒரு டோக்கன் கிடைச்சதுனால அவுத்தம். நாங்களே நினைச்சு பார்க்கலங்க. எவ்வளவு நல்ல மாடு கூட அடிமாடுக்கு அதான் போகுது. பயிற்சிலாம் ஒண்ணும் சும்மா இங்க கிடந்தது அவனியாத்துல கிடந்த மாட்டதான் கொண்டு அங்க போட இறந்து போயிட்டா கொண்டு போட்டேன். அதை வளர்க்க முடியல, அவனால அவுக்க முடியல. நான் கொண்டு போய் நன்மை ஜெயக்குமார் நன்றி சொல்லிடுறேன். அவளை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.